ஒரு எஞ்சின் ஊழல் எஞ்சின் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் ஊழல் குறித்தும் வாரிசு அரசியல் குறித்தும் வாய்கிழிய பேசுகிறார்கள் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும். ஆனால் இந்த இரண்டும் மகாராஷ்டிர மாநிலத்தில் கிழிந்து தொங்குகிறது என்று விமர்சிக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய ஊழல்வாதியான அஜித் பவாரின் மனைவிக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து பாஜக ஆட்சியில் உட்கார வைத்ததில் பாஜகவின் அரசியல் கயமை வெளிப்பட்டுவிட்டது. அஜித் பவாருக்கு அறிமுகம் தேவையில்லை. தன்னை காப்பாற்றிக் கொள்ள சரத்பவாரின் கட்சியை பலி கொடுத்தவர். தன் மீதான ஊழல் வழக்குகளை பாஜகவை ஆதரிப்பதன் மூலமாக விடுவித்துக் கொண்டவர் அஜித் பவார். விமான விபத்தில் ஜனவரி 28ஆம் தேதியன்று மிகச் சோகமான நிலையில் அவர் மரணமடைந்தார். 3 நாட்களுக்குள் அவரது மனைவி சுனேத்ரா பவாரை துணை முதலமைச்சராக்கி அழகு பார்த்துவிட்டது பாஜக. அஜித் பவாரின் கட்சியை கபளீகரம் செய்வதற்காக பாஜக எதையும் செய்யும் என்பதற்கு இது உதாரணம். பிரிந்து இருந்த சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் தனது பிரிவை இணைக்க முடிவெடுத்திருந்தார் அஜித் பவார். இணைப்புக்கான அறிவிப்பை பிப்ரவரி 12ஆம் தேதியன்று வெளியிடப் போவதாக சொல்லியிருந்தார் அஜித் பவார். அதற்குள் அவரது மரணம் நடந்துவிட்டது. பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்து துணை முதலமைச்சராக இருந்தாலும் சமீப காலமாக பாஜகவுக்கும் அஜித் பவாருக்கும் மோதல் ஏற்பட்டது. உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக சரத்பவாருடன் கூட்டணி வைத்து அஜித் பவார் போட்டியிட்டார். பாஜக உள்ளாட்சிகளில் ஊழல் செய்வதாக அஜித் பவார் பேசி வந்தார். இதுவும் இப்போது அதிகமாக பேசப்படுகிறது என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. அஜித் பவார் மரணமடைந்தவுடன் அவர் மனைவி சுனேத்ரா பவார் அந்த கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உடனடியாக அவருக்கு அஜித் பவார் வகித்த துணை முதலமைச்சர் பதவி தரப்படுகிறது. சுனேத்ரா பவார் அஜித் பவாரின் மனைவி மட்டுமல்ல, மகாராஷ்டிராவில் அமைச்சர் பதவியில் இருந்த பத்மசிங் பாட்டில் என்பவரின் சகோதரி. 2024ஆம் ஆண்டுதான் நேரடி அரசியலில் நுழைந்தார். சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலேவை எதிர்த்து பாராமதி தொகுதியில் போட்டியிட்டு தோற்றார். பின்னர் மாநிலங்களவை உறுப்பினராக ஆக்கப்பட்டார். இப்போது கணவர் இறந்ததால் துணை முதலமைச்சராகவும் ஆக்கப்பட்டுள்ளார். இதெல்லாம் பாஜக கண்களுக்கு வாரிசு அரசியலாக தெரியவில்லையா? மோடி ஆசீர்வதிப்பது வாரிசு அரசியல் இல்லையா என்று முரசொலி வினவியுள்ளது. இவை அனைத்தையும் விட முக்கியமாக அஜித் பவாரின் ஊழல் முகம் இந்தியா அறிந்ததே. உத்தவ் அணி சிவசேனா எம்பியான சஞ்சய் ராவத் எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அஜித் பவாருக்கு புகழஞ்சலி செலுத்த செய்தித்தாள்களில் முழுபக்க விளம்பரம் செய்துள்ளது பாஜக. இந்த விளம்பரத்தால் ஒன்றும் ஆகப்போவது இல்லை. அஜித் பவார் மீதான 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊழல் குற்றச்சாட்டுக்களை பிரதமர் மோடியும் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸும் திரும்பப் பெறுவதே பாஜக அவருக்கு செலுத்தும் உண்மையான புகழஞ்சலி என்று கிண்டல் அடித்துள்ளார். இது கிண்டல் அல்ல, உண்மைதான். கடந்த 2021 அக்டோபர் 7ஆம் தேதி மகாராஷ்டிர மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அஜித் பவார் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. அவரது 3 சகோதரிகளின் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. மும்பை, புனே, கோவா, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட நகரங்களில் உள்ள அஜித் பவாருக்கு சொந்தமான நெருக்கமானவர்களின் வீடுகள், அலுவலகங்கள் என 70 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. சோதனையின் முடிவில் 180 கோடி ரூபாய் அளவுக்கு வருமான வரி கணக்கில் காட்டப்படாத கருப்பு பணம் கண்டறியப்பட்டதாகவும் 2 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள், 4 கோடியே 32 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அஜித் பவாருக்கு அவர் பெயரிலும் அவரது பினாமிகள் பெயரிலுமாக மொத்தம் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து மதிப்பு உள்ளதாக வருமான வரித்துறை செய்தியை கசியவிட்டது. என்னை மிரட்ட முடியாது என்றார் அஜித் பவார். இப்போது அஜித் பவார் பயந்துவிட்டார். அவர் மீது ரெய்டு நடத்திய பாஜக அஜித் பவாருக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்கியது. பாஜகவின் இரட்டை எஞ்சினில் ஒரு எஞ்சின் ஊழல் எஞ்சின் என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்று முரசொலி விளக்கியுள்ளது. இன்றைக்கு துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டுள்ளாரே சுனேத்ரா பவார், அவர் மீதான வழக்குகளை 2024ஆம் ஆண்டு ஏப்ரலில் விசாரணை இல்லாமல் முடித்து வைத்ததும் பாஜக அரசுதான். சுனேத்ரா பவார் மீது 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வழக்கு மும்பை பொருளாதார குற்றப்பிரிவால் பதியப்பட்டது. அந்த வழக்கை முடித்துக் கொண்டோம் என்று நீதிமன்றத்தில் பாஜக அரசு சொல்லிவிட்டது. கடந்த 2005 முதல் 2010 வரை மகாராஷ்டிர மாநில கூட்டுறவு வங்கி ரிசர்வ் வங்கியின் விதிகளை மீறி சர்க்கரை ஆலைகள் உள்ளிட்ட நிறுவனங்கள்
நிறுவனங்களுக்கு கடன் வழங்கியதாக புகார் எழுந்தது. இதனால் வங்கிக்கு 25,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக புகார் கூறப்பட்டது. இது தொடர்பான மனுவை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்த உத்தரவிட்டது. அதன் பேரில் 2019ஆம் ஆண்டு அஜித் பவார், அவரது மனைவி சுனேத்ரா பவார் மற்றும் அவர்களது உறவினர் ரோஹித் பவார் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் முறைகேடு ஏதுமில்லை என்று பாஜக அரசே சொல்லிவிட்டது. சுனேத்ரா பவார் ஆளும் கூட்டணி சார்பில் அஜித் பவார் பாஜக கூட்டணியில் இணைந்து அவரது மனைவி பாராமதி தொகுதியில் போட்டியிடும் சூழலில் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. ஊழல்வாதிகளை சுத்தம் செய்யும் பாஜகவின் வாஷிங் மெஷின் வேலைகள் இவை. யாரும் எந்த ஃப்ராடும் செய்யலாம், பாஜகவிலிருந்து செய்யுங்கள் என்பதுதான் பாஜக ஃபார்முலா என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது.